அப்படியே மரியாதை வந்தப்போ டக்குன்னு ஒருத்தர் சொல்கிறான், சரி அதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாம், உண்மையுமே காட்ஸ் அம்பாசிடர் யாருன்னு தெரிஞ்சுக்காமே இருக்கட்டும், அதில் ஒரு த்ரில் இருக்குது. ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணலாம். என்ன இது நம்மளுக்கு தெரிய வச்சது அந்த பாஸ்டர். அந்த பாஸ்டர் சொன்ன ஒரு விஷயம், நம்ம சின்ன பசங்களாக இருக்கும்போது சொன்ன ஒரு விஷயம் என்னது, சர்ச்சை புதுப்பிக்கணும் அப்படிங்கிறது. நம்ம 5 பேர் சேர்ந்து அதையும் செய்யக்கூடாது. யூ வாட், யூ ஆர் ரைட். கண்டிப்பாக அது அவருக்கு செஞ்ச ஒரு நன்றி விசுவாசமாகவும் இருக்கும், இந்த ஊருக்கு செஞ்சதாக இருக்கட்டும், நம்ம பண்ண பாவத்துக்கெல்லாம் அது ஒரு பிராயச்சித்தமாக இருக்கட்டும். 5 பேரும் போகிறானுங்க, ஒரு 20 பேர் கூப்பிட்றானுங்க, 20 பேர் வரானுங்க. ஸோ 25 பேர் சேர்ந்து சர்ச்சை சுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 25ங்கிறது 50 ஆச்சு, 50 அப்படிங்கிறது 100 ஆச்சு, 100ங்கிறது 150 ஆச்சு. And the entire village got into the complete level of revamping and renovating the oldest church of that particular village. மலையிலேருந்து தலைவர் பார்க்குறாரு, அப்படியே எங்கேயுமோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். கரெக்டாக 3 மாதம் கழிச்சு வில்லேஜெல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம், வில்லேஜ் சுத்தமாகிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரீட் சுத்தமாச்சு. ஸ்ட்ரீட் சுத்தமானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் சின்ன ப்ராவின்ஸ் சுத்தமாச்சு. ப்ராவின்ஸ் சுத்தமான பிறகு வில்லேஜ் சுத்தமாச்சு. வில்லேஜ் சுத்தமான பிறகு சர்ச்சும் சுத்தமாயிடுச்சு. சர்ச்சு சுத்தமான பிறகு அந்த பாஸ்டர் சொன்ன மாதிரி உலகத்தில் இருக்கக்கூடிய பிரசித்தி பெற்ற ஒரு 150 பாஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து we have to make collective prayers. அந்த கலெக்டிவ் ப்ரேயர்ஸ் அந்த 150 பாஸ்டர்ஸுக்கு தலைவராக இருக்கிற நம்ம பாஸ்டர் தான் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரில் முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணோன்னே பஞ்சாயத்து பிரசிடென்ட் என்ன சொல்கிறாரு, நீங்கள் 5 பேர் தான் இதை இனிஷியேட் பண்ணீங்க, ஸோ இட் இஸ் ஒன்லி ரைட் ஃபார் யூ டு கோ அண்ட் யூ கேன் இன்வைட் தம். நீங்கள் 5 பேரே போய் அவங்களை இன்வைட் பண்ணுங்க, கூட வேணால் நாங்களும் வரோம் அப்படின்ட்டு. கரெக்டான ஐடியா அப்படின்ட்டு ஒருத்தர் சொல்கிறான், டே இப்போவாது அவர்கிட்ட உண்மையை கேட்டலாம்டா. கண்டிப்பாக உண்மையை கேட்டலாம். அவர் காலில் விழுந்து கதறியாவது உண்மையை கேட்டலாம். உண்மையை கேட்டு அந்த காட்ஸ் அம்பாசிடர்னு சொன்னது அவனுக்கு தனியாக அந்த சர்ச்சில் ஒரு இடம் கொடுத்துருவோம். நம்மள யாரோ அவனுக்கு தனியாக அந்த சர்ச்சில் இடம் கொடுத்துருவோம். அவனுடைய ஃபேமிலிக்கு நம்ம எல்லாமே ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணலாம்லாம் பிளான், நிறைய ப்ராமிசஸ். ஊரே போகுது மலை ஏறி. அண்ட் த பாஸ்டர் வாஸ் சிட்டிங் இன்சைட். அண்ட் உள்ளே வந்தோடனே அவர் சொல்கிறார், நான் பேசும்போது யாருமே என்கிட்ட எதுவுமே மதிப்பு கொடுத்து பேசலை. நீங்கள் எல்லோரும் என்ன பார்க்க வந்திருக்கீங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷம். வில்லேஜே எங்கே இருக்குது, சொல்லுங்கள் நான் என்ன செய்யணும். And these 5 youngsters told, oh my Lord, we have rejuvenated the church as per your instruction. Are you really happy now, or are you satisfied? Yes, absolutely happy, and I am very eternally satisfied. God bless all of you. நீங்கள் தான் வந்து அதை ஸ்டார்ட் பண்ணணுன்னு ஆசைப்பட்றாங்க. 150 பாஸ்டர்ஸ்னால் நாங்கள் 150 பேர் ஒன்று. அதே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படியே இல்லை. நீங்கள் 150 பேரை கூப்பிடுங்க, நானும் அவங்களோட வந்து எல்லாம் பண்ணித்தரேன். சரி, ஓகே, ரைட், சரிங்க. இப்போ நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கள் டேட்லாம் சொல்லி அனுப்புகிறோம். கிளம்புறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரே ஒரு ரெக்வெஸ்ட், நீங்களாம் கொஞ்சம் வெளியே இருங்க அப்படின்ட்டு வில்லேஜஸ் எல்லாம் வெளியே அனுப்பிச்சிட்டேன். வில்லேஜஸ் இவனுக்கு என்ன சொன்னாலும் கேட்குறாங்க. இப்போ ஏன்னா அவனுக்கு தான் பெரிய ஆள் ஆகிட்டேன். இல்லைங்க, அன்றைக்கி இந்த காட்ஸ் அம்பாசிடர்னு சொன்னீங்க எங்கள் 5 பேத்தில் அது யாருன்னு அப்போ கேட்டோம், நீங்கள் சொல்லலை. ஓ ஆமாம், இல்லை சொன்னேன், ஆமாம் கரெக்டு. இல்லை இப்போ தான் நீங்கள் நினைக்கிறதெல்லாம் சாதிச்சிட்டோமே, நீங்கள் எதிர்பார்த்ததெல்லாம் நாங்கள் செஞ்சிட்டோமே. ஸோ உங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்களே, என்ன சொன்னேன்? இல்லை இந்த பசங்களுக்காக என்ன வேணாலும் செய்யலான்னு சொன்னீங்களா? ஆமாம் சொன்னேன். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், ஒன்றே மட்டும் செய்யுங்க. எங்கள் 5 பேர்த்தில் அந்த ஸ்பெஷல் பர்சன் யார், அதை மட்டும் சொல்லிட்டீங்கண்ணா. சொன்னால் என்ன செய்வீங்க? என்ன எப்படி கேட்குறீங்க? சர்ச்சில் அவருக்கு ஒரு பெரிய பதவி கொடுத்துருவோம், அவர் கடவுள் மாதிரி பார்த்துக்குவோம். கண்டிப்பாக சொல்லணுமோ? ஆமாம், டெஃபினட்டாக சொல்லணும். இட் பி கிரேட் ஹெல்ப். நிச்சயமா பொய் சொன்னேன். காட்ஸ் அம்பாசிடர் அப்படிங்கிறதெல்லாம் யாரும் வரவே முடியாது. அது சத்தியமாக உங்கள் 5 பேர்த்தில் ஒருத்தன் சான்ஸே கிடையாது. நான் சும்மா சொன்னேன். என்னது நிச்சயமா நான் சும்மா சொன்னேன், பொய் சொன்னேன். நீ என்ன பண்ணுவ? 5 பேர் சேர்ந்து நடிப்பீங்களா? அடிங்க, உதைங்க, குத்துங்க, வெட்டுங்க, அட கொண்டுட்டு வேணாலும் போங்க. ஆனால் நான் நினைச்சது நடந்துருச்சு. என்ன நீ நினச்சது நடந்தது? கீழே பார். 6 மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் வரும்போது அந்த வில்லேஜ் அப்படியா இருந்துச்சு? இல்லை, இப்போ எப்படி இருக்குது? நான் ஒவ்வொருத்தங்கிட்டே காலில் விழுந்து கெஞ்சினேன், கதறினேன். யாருமே என் பேச்சை கேட்கல. நீங்கள் 5 பேர் ஆடு மாதிரி உள்ளே வந்தீங்க, சும்மா கொளுத்தி போட்டேன், கிறுக்கணுங்க, அதையும் நம்பிட்டு உங்களுக்குள்ளே வந்து ஒரு பிராயச்சித்தம் வேணுங்கிறக்கா நீங்கள் செஞ்சிட்டீங்க. உண்மையாலுமே காட்ஸ் அம்பாசிடர் அப்படின்னு எதுவும் இல்லைடா. ஆனால் இப்போ நீங்கள் பண்ணியிருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த செயல் பார்க்கும்போது நீங்கள் 5 பேருமே காட்ஸ் அம்பாசிடர் தான். அப்போ நீங்கள் அன்றைக்கி சொன்ன மாதிரி எங்களில் யாருமே இல்லை, ஸ்பெஷலாக யாருமே இல்லை அப்படின்னு, யாருமே இல்லை. நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நாங்கள் என்னென்னலாம் பண்ணியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியுமா? நாங்கள் சாப்பிட்றத விட்டுட்டோம், நாங்கள் தண்ணி அடிக்க, அதான்
அதான் நீ அதெல்லாம் விட்டுட்டேன்னா யுவர் ஆர்டினரிலி எ பர்சன் அப்படிங்கிறதுலேருந்து காட்ஸ் அம்பாசிடர் மாறிட்டு. எனக்கு அந்த கிராமமும் அந்த சர்ச்சும் சுத்தமாக வேண்டியது இருந்துச்சு. அதுக்கான பலமும் தீர்க்கமும் உங்ககிட்ட இருந்துச்சு. ஸோ உங்களை நான் சும்மா ஒரு ட்ரிகர் தான் பண்ணிவிட்டேன். அதுக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. என்ன சாமி இப்படி பண்ணிட்டீங்களே, ஐம் ரெடி, நீ என்ன வேணாலும் பண்ண. அப்போ அந்த குரூப்பில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறான், இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து நல்லது தான் பண்ணீங்க, வி ஹாவ் அண்டர்ஸ்டுட் அ லெசன் ஹியர். அந்த லெசன் என்ன அப்படின்ட்டு அந்த பையன் அப்படியே சொல்கிறான். அது ஃபில் இன் த பிளாங்க்ஸ். ஏன்னா அவன் என்ன சொன்னாங்கிறத இங்கே நீங்கள் சொல்லணும், அதனால் அதை நான் சொல்ல போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னமோ சொல்கிறான். ஸோ வித் இன் த கோட்ஸ் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் அண்ட் தட் பிளாங்க் ஹேஸ் டு பி ஃபில்ட் பை யூ. ஓகே ரைட். எல்லாம் பண்ணிவிட்டு 5 பேரும் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு, இன்ஃபேக்ட் உண்மையானுமே எங்களை காட்ஸ் அம்பாசிடர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க. நீங்கள் ஒரு பொய் சொன்னது மூலிமா we all 5 have become God's ambassadors and the village has become a very holistic place. We thank you அப்படின்ட்டு காலை தொட்டு கும்பிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த பாஸ்டர்ஸ் வந்தாங்க, வந்து சர்ச்சை புதுப்பிச்சாங்க and they lived very very blessed for several years and that's the end of the story. ஓகே சரி, எதுக்காக அந்த பாஸ்டர் பொய் சொல்லணும்? கொஸ்டின் நம்பர் 1. கொஸ்டின் நம்பர் 2, நீங்கள் ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் சில ரெவலேஷன்ஸை சொல்கிறான். நான் ஃபில் இன் த பிளாங்க்னு நான் சொன்னேன். அந்த இடத்துல அவன் சொன்னது என்னது? இதுதான் இந்த ஸ்டோரியை கேட்ட உங்களுக்கு நான் கொடுக்குற 2 questions. Try to answer these 2 questions. Question number 1, why should the pastor, such a holistic pastor, such a divine person, why should he lie to these 5 young boys? First இதுக்கு பதில் சொல்லு. நீ இந்த கதை சொல்கிறதோடு நிறுத்திக்கோ. இந்த கதை சொல்லும்போது நல்லா இருக்குது, கேட்குறோம். நாங்கள் வந்துட்டு தூங்காமல் பக்கத்தில் இருக்கவங்க கூட பேசாமல் நீ பேசுகிறத வந்து கேட்குறதுக்கு நீ எங்களுக்கு கோயில் கட்டிக்கோமனு. ஆனால் அந்த கேள்வியெல்லாம் கேட்டு ரொம்ப குழப்பிட்டு இந்த கமலஹாசன் மாதிரி பேசணும்னு வச்சுக்கோ, அப்படியே உன்னை முறுக்கிடுவேன் அப்படிங்கிற உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுருச்சு. ஆனாலும் நீங்கள் என்ன திட்டினீங்கனாலும் இதுக்கான பதிலை நீங்கள் சொல்லி ஆகணும். வாட் டிட் யூ லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி? வை ஷுட் த ட்ரெய்னர் நரேட் த ஸ்டோரி? இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்டானா அப்படியே கொடுக்குறீங்க வர்ற ஒரு லுக்கு ப்ரைஸ்லெஸ். அது அப்பாவியா எதுவுமே தெரியாத ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி ஆன்னு என்ன பார்க்குறீங்க பார்த்தீங்களா? நல்ல வைப்ரேஷன் ஃபீல் அது. நான் சொல்லுங்கள். வெரி சிம்பிள் அண்ட் வெரி பவர்ஃபுல் ஆன்சர். குட் ஜாப் மிஸ்ல. இஃப் வி சேஞ்ச் அவர் செல்ஸ் த திங்ஸ் வில் சேஞ்ச், தி அதர்ஸ் வில் சேஞ்ச். சேஞ்ச் யுவர் தாட்ஸ் அண்ட் யுவர் லைஃப் வில் சேஞ்ச் அப்படின்னு டாக்டர் வேன் டயர் அப்படின்னு ஒரு ஆத்தர் சொல்லுவார். அதுதான் இங்கே. ஓகே ரைட். உன் கிளாஸ் இந்த மாதிரி டல்லாக இருக்குது அப்படின்னா முதல்ல நீ மாறணும். உனக்குள்ளே நீ செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணணும். நீ எந்த விஷயத்தை வந்து ஆக்டிவாக செய்யணும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்னென்ன வீக்னஸஸை நிவர்த்தி பண்ணணுங்கிறத நீ உனக்குள்ளே கேட்டுக்கிட்டீங்கன்னா அந்த காட்ஸ் அம்பாசிடர் அப்படின்னு நினச்சி அந்த பையன் பண்ண அந்த விஷயத்தை நீயும் செய்கிற. அண்ட் when you change, the other people automatically change. And when the other people change, the entire department changes. Same old thoughts will give you same old results. New thoughts only will give new results. எனக்கு புதுசாக கம்பெனியில் வேலைக்கு வரணும், நான் கம்பெனியில் வேலைக்கு செய்யணும், எனக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வேணும், நான் வந்துட்டு பிளேஸ் ஆகிட்டுங்கிற ஃபீல் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ நீ வச்சிருக்கிற அந்த தாட்ஸை வச்சு உனக்கு கண்டிப்பாக நடக்காது. நீ ஏதோ ஒரு வகையில் மாறணும். இந்த ட்ரைனிங் முடிஞ்சோடனே ஓகே இந்த ட்ரைனிங்கில் கற்றுக்கிட்ட விஷயத்தையெல்லாம் ஒரு 10 நாள் யூஸ் பண்ணி பார்ப்போமே. தட்ஸ் அ காட் அம்பாசிடர் ஸ்ட்ராட்டஜி. இந்த ட்ரைனிங்கில் இருக்கிற வீடியோவை டெய்லி ஒரு வீடியோ ஏதோ ஒன்று பார்ப்போமே. தட்ஸ் அ காட் அம்பாசிடர் ஸ்ட்ராட்டஜி. 10 நாளைக்கு ஒரு தடவை இந்த ட்ரைனிங்கில் அங்கங்கே சில நோட்ஸ் எடுத்தோமே, அந்த நோட்ஸை வந்துட்டு வில் ப்ரஷ் அப். That's a God's ambassador strategy. ட்ரைனிங் அப்படின்னு நம்மளை ஷேப் பண்ணி வச்சுருக்காங்களே எதுக்காக? ஓகே ஃபைன். ஸோ வரப்போகிற கம்பெனிஸ், இந்த கம்பெனிஸை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணுவோம். which are the companies that are coming for us? ஆர் ஜெனரலாக ஒரு பிகாம் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கும் வரக்கூடிய ஸ்ட்ரீம் ஆஃப் கம்பெனிஸ் என்ன, அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணலாமே. தட்ஸ் அ காட் அம்பாசிடர் ஸ்ட்ராட்டஜி. இங்கிலீஷில் பேசுகிறப்போ நம்ம ஸ்டேஜில் பயங்கரமாக தடுமாறினமே, அதில் ஸ்போக்கன் இங்கிலீஷ்க்கு வந்துட்டு கண்ணாடி முன்னாடி நின்று டெய்லி ஒரு 10 நிமிஷம் பேசுன்னு சொல்லி அவர் சொன்னார். அந்த மாதிரி டெய்லி ஒரு 10 நாள் ஒரு 10 நிமிஷம் நம்ம ஏதோ ஒரு புக்கை படித்து நம்ம இங்கிலீஷில் பேசி பார்ப்போமே மிரர் முன்னாடி. தட்ஸ் அ காட் அம்பாசிடர் ஸ்ட்ராட்டஜி. இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராட்டஜிஸ் நீ எடுத்தீங்கன்னா உன் லைஃப் மாறும். உன் லைஃப் மாறும்போது உன் கூட இருக்கவங்க உன்னுடைய வைப்ரேஷனுக்கு ஏற மாதிரி அவங்களும் மாறுவாங்க. அண்ட் தட்ஸ் ஹவ் சேஞ்ச் வில் ஹேப்பன். ஸோ சேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் வித்தின் அண்ட் இட் ஸ்ப்ரெட்ஸ். ஆனால் நீ எதுவுமே பண்ணாமல் டே எல்லாம் மாறுங்கடா, டே மாறுங்கடா, மாறி தொலைங்கடா அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா எதுவும் நடக்காது. யூ ஹாவ் டு சேஞ்ச். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஐ வாண்ட் யூ டு பி அன் இன்ஃபைனைட் பிளேயர். ஃபைனைட் பிளேயர், இன்ஃபைனைட் பிளேயர்னு 2 பேர் இருக்காங்க. ஃபைனைட் பிளேயர் அப்படிங்கிறவன் கேமுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவான், டீமுக்குள்ளே இருக்கணும்னு ஆசைப்படுவான், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக விளையாடணும்னு ஆசைப்படுவான். ஏன்னா இன்ஃபைனைட் பிளேயர்ஸ் பிளே ஃபார் ஸ்டேயிங் இன் த இண்டஸ்ட்ரி.
அந்த இண்டஸ்ட்ரியில் அவங்களுடைய பேர் அப்படிங்கிறது இருக்கணுங்கிறதுக்காக விளையாடுறவன் தான் இன்ஃபைனைட் பிளேயர். அண்ட் ஹி வில் நாட் பி வரிங் அபவுட் த ஸ்மால் லாசஸ் அண்ட் ஸ்மால் வின்ஸ். யார் டென்னிஸில் த ரீசன்ட்லி ரிட்டையர்ட் ரோஜர் ஃபெடரர், நடால், ரைட், பிட் சாம்ப்ரஸ், போரிஸ் பெக்கர். ஃபுட்பால் எடுத்தீங்க அப்படின்னா இந்தியன் டீமில் பாய்ச்சிங் பூட்டியான ஒரு ஜீவன் இருந்துச்சு. அது உங்களாம் நிறைய பேருக்கு தெரியாது, தெரியுமா? பாய்ச்சிங் பூட்டியா இஸ் ஃப்ரம் அஸ்ஸாம். அவன் ஒரு ஃபுட்பால் பிளேயர், இந்தியாவுக்காக விளையாண்டான். அப்புறம் தன்ராஜ் பிள்ளைன்னு ஒருத்தர் இருந்தார், நேஷனல் கேம் விளையாண்ட ஹாக்கி பிளேயர். இவங்க யாரையுமே தெரியாது, பட் இவங்கெல்லாம் இன்ஃபைனைட் பிளேயர்ஸ். ஸோ அந்த மாதிரி இன்ஃபைனைட் பிளேயராக இருக்கணுமா ஃபைனைட் பிளேயராக இருக்கணுமா நீயே முடிவு பண்ணணும். ஃபைனைட் பிளேயராக இருந்ததுன்னா நீ இப்போ இருக்கிற மாதிரி ஜாலியாக நீ பாட்டுக்கு இருந்தீங்கன்னா யூ வில் ஆல்வேஸ் பி அ ஃபைனைட் பிளேயர். ஓகே, படிச்சு முடித்தேன் வேலை அவ்வளோதான். பட் இன்ஃபைனைட் பிளேயர் அப்படின்னா you will make a mark. You will make a mark where? You will make a mark in the family, you will make a mark in the department, and you will make a mark in the college. எல்லாத்த விட எனக்கு ஒரு ஸ்டூடெண்ட் சாதிக்கணும்னு ஆசைப்படுற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இட்ஸ் மை பர்சனல் டிசைர். ஃபர்ஸ்ட் இயர் பையனும் செகண்ட் இயர் பையனும் ஒன்று மறக்கவே கூடாது. அது ஒரு மிகப்பெரிய சாதனை. Just imagine your juniors considering you as an inspiration. மறக்க வைக்காமல் இருக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு. இதே சுபாஷா, அவனை மட்டும் மறக்கவே மாட்டேன் நான். அவன் எனக்கு பண்ண ரேகிங்க்கு என்னை கியால் மாட்டுவான், அதுவும் கூட மறக்காமல் இருக்கிறது தான். நான் அதை சொல்லலை, இன்ஸ்பிரேஷன் உங்கள் ஜூனியர்ஸ். அதான் நான் சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன். A final year student is like a elder son or elder daughter of the family. Second year and first year are like brothers and sisters of the family. ஸோ நீ யார் இன்ஸ்பயர் பண்ணினாலும் உன் ஜூனியர்ஸை இன்ஸ்பயர் பண்ணிட்டேன்னா ஐ திங்க் யூ ஆர் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் இண்டிவிஜுவல். நான் இப்போ கேட்குற கேள்விக்கு ஹானஸ்டாக பதில் சொல்லு. உன் ஜூனியர் இன்ஸ்பயர் ஆகிற மாதிரி இப்படி நடந்துகிட்டு இருக்கியா? எஸ் ஆர் நோ? எஸ்ன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் கை தூக்குறீங்க? ஜூனியர்கிட்ட போய் சூர்யா அப்படின்னா சூப்பருங்க, சரியான ஆக்டர். இல்லைங்க, தேர்டியில் இருக்கிற சூர்யா. யாருங்க அவன்? ஸோ தட்ஸ் இட் ஐ வாண்டட் டு சே. ஸோ சேஞ்ச், as she mentioned, starts from yourself. அதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகே, சரி ஸ்டார்ட் பண்ணலாமா?